بسم الله الرحمن الرحيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தில் கடமையாக்கி இருந்த இந்த நோன்பை நிறைவேற்றியவர்களாக பெருநாள் தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்ல இறைவன் இந்த நோன்பை என்ன காரணத்திற்காக நமக்கு கடமையாக்கினான்? தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் இது குறித்து சுட்டி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோராக ஆகலாம் என்று அல்லாஹ் இதற்குரிய காரணத்தை சுட்டிக்காட்டுகின்றான். அல்லாஹ் ஏன் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கினான் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு விதியாக ஆக்கி இருக்கின்றான். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்குண்டான அடிப்படையான தகுதி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அந்த இபாதத்துகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் இபாதத்தை செய்திருப்போமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்குமா? நிச்சயமாக கூலி கிடைக்காது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவரிடத்தில் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே அல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் யார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றான். பாக்குறோமா இல்லையா? ஹதீஸ்கள்ல 3 பேர் அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்த உயிர் தியாகி, ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்த தர்மகர்த்தா, இன்னொருத்தவர் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக பயான் செய்த ஒரு அறிஞர். இந்த 3 பேரை அல்லாஹ் நரகத்துல தூக்கி வீச சொல்லி கட்டளையிடுவானாம். காரணம் என்ன? நீ உயிரை விட்டது சரிதான். எதற்காக உயிரை விட்டாய்? உன்னை உலகத்துல மக்கள் உயிர் தியாகி என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான நீ உயிரை விட்ட. இவனை தூக்கி நரகத்துல தள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். தர்மகர்த்தாவை தூக்கி அல்லாஹ் ஏன் போடுறான் நரகத்துல? தர்மம் செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பா, என்னுடைய அச்சத்துல நீ செஞ்சியா? என்னை அஞ்சாமல் நீ எதுக்காக நீ தர்மம் செஞ்சனா? உலகத்துல உன்னை தர்மகர்த்தான்னு போட்டணும், அதனாலதானே நீ செஞ்ச. அப்புறம் எதுக்கு உனக்கு கூலி? உலகத்திலே உன்னை சொல்லிட்டாங்க இல்ல தர்மகர்த்தான்னு என்று சொல்லி அல்லாஹ் அவனையும் நரகத்துல தூக்கி வீசுவான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில எடுத்து வைத்த போதித்த அறிஞர், அவருக்கும் இதே கதிதான். என்ன காரணம்? உலகத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் உலகத்துல தன்னை பெரிய அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ பயான் பண்ண. உலகத்துலதான் அவனை சொல்லிட்டாங்கல்ல சிறந்த அறிஞர் என்று, அப்புறம் என்னிடத்துல உனக்கு என்ன கூலி என்று சொல்லி அல்லாஹ் இத்தேவர்களை தூக்கி நரகத்துல போடுறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்ப நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்குண்டான அடிப்படையான அம்சம் என்ன? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் நாம் நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நாம் இபாதத் செய்திருக்கின்றோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த இறையச்சம் என்பதுதான் அனைத்தினும் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் பல இடங்கள்ல இதை பற்றி சிலாயித்து சொல்லி காட்டுகின்றான். மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? சில பண்புகளை சுட்டி காட்டி இவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். பல இடத்துல இறை நம்பிக்கையாளர் பேசுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்றால், இத்தகைய செயலை செய்பவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். உலாயிக்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று அவருக்கு சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய அச்சம் தான் மெயின். இறை நம்பிக்கையாளருடைய அளவுகோலை என்ன? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும். வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள்.
அல்லதீனஹும் யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள். இப்ப இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்னு சொன்னா அவனுடைய உள்ளம் நடுநடுங்க வேண்டும், அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவன்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல நமக்கு எல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படலாம். என்னடா இது, அல்லாஹ்னு சொல்லப்பட்டா நம்முடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இப்பயே நம்ம பல தடவை அல்லாஹ் அல்லாஹ்னு யூஸ் பண்ணிட்டோம், யாருடைய உள்ளம் நடுங்கின மாதிரி தெரியல என்று சொல்லி நம்மளுடைய உள்ளத்துல சின்ன சந்தேகம் எழலாம். இதற்கு உண்டான சரியான விளக்கத்தை நாம இங்கே விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹ்னு சொன்னா அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் இருந்தாங்க. அவங்கள மாதிரியா அல்லாஹ் அஞ்சக்கூடியவர் யாரும் இல்லை. அது அலிம்தும் அன்னி அத்துக்காக்குமுல்லா அசத்துக்கும் அபர்ருக்கும், உங்களிலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவன் நானாக இருக்கின்றேன், உங்களிலேயே அதிகமாக வாய்மையான செயல்களை புரியக்கூடியவன் நானாக இருக்கின்றேன், உங்களிலேயே அதிகமாக நற்கர்மங்கள் புரியக்கூடியவன் நானாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாரு. அவங்க முன்னாடி போய் அல்லாஹ்னு சொன்னா அவங்களுடைய உள்ள ஆடி நடுங்கினாங்களா? சில பேர் இதை தவறாக விளங்கி கொண்டு என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்னு சொல்லும் பொழுதுதான் உடம்பு ஆட்டம் காட்டுறதை பாக்குறோம். அல்லாஹ்னு சொல்லும் பொழுது இப்படின்னு ஆட்டி காட்டுவாங்க உடம்பு, பாக்குறோமா இல்லையா? சில தரிகாக்கள்ல போனீங்கன்னா அல்லாஹ்னு சொல்லும் பொழுது மட்டும் அவர்களுடைய உள்ளங்கள் ஆடுன்றத உடம்பு ஆடுறதா விளங்கி கொண்டார்கள். ஆனா அது அர்த்தம் கிடையாதுங்க. உண்மையிலேயே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்பதற்குண்டான விளக்கம், ஒரு செயலை, ஒரு தவறான ஒரு செயலை ஒரு மூமின் செய்யும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் குறித்து ஞாபகம் ஊட்டப்பட்டால் அவன் பயந்துடுவான், நடுங்கி விடுவான். அதுதான் சரியான விளக்கம். இதை விளங்கி கொள்ளாமல் சிலர் தவறாக இப்படி நடந்து கொள்வதை நாம பார்க்கிறோம். இதையும் நாம இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுகின்றான், நன்மையின் பக்கம் விரைபவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். இன்னல்லதீனஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் வல்லதீனஹும் பிஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன் வல்லதீனஹும் பிரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன் வல்லதீன யௌதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலா அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைரா வஹும் லஹா சாபிகூன். யார் நன்மையின் பக்கம் முந்துறவங்க தெரியுமா? யார் நன்மையின் பக்கம் விரைபவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடுநடுங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்க மாட்டார்கள். அல்லாஹ் தமக்கு வழங்கியவற்றில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். எதற்காக செலவழிப்பார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப போகின்றோம் என்பதை அஞ்சி நடுங்கி அல்லாஹ்விற்கு பயந்து அவர்கள் செலவிடுவார்கள். அவர்கள்தான் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்கள், அவர்கள்தான் முந்தி செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல 4 பண்புகளை அல்லாஹ் பட்டியல் போடுறான். அதுல 2 பண்பு என்ன? அல்லாஹ்வை பயந்து நடுங்குவார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த அச்சம், இறையச்சம் என்பதுதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அடிப்படை என்பதை இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பார்க்கிறோம். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர்.
உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உயர்வு தாழ்வு என்பது நம்ம இடத்துல கிடையாது. யாரும் நான் உயர்த்தி நீ தாழ்த்தி என்று யாரையும் பேச முடியாது. ஆனால் ஒரு விஷயத்துல நாம உயர்வு தாழ்வு பார்க்கலாம். அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுகின்றான். என்ன விஷயம்? யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம படைத்தோம். உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக யார் உங்களில் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். உங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில சொன்னாங்களா, எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனை விட எந்த சிறப்பும் கிடையாது. அரபி பேசுபவன் அரபி அல்லாதவனை விட சிறப்புக்குரியவன் இல்ல. வெள்ளையா இருக்கிறவன் கருப்பனை விட இறப்பானவன் கிடையாது. உங்கள சிறப்பு என்பதெல்லாம் அல்லாஹ்வை யார் அஞ்சக்கூடியவராக இருக்கின்றார்களோ அதுலதான் சிறப்பு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த பண்பு வைத்துதான் அல்லாஹ் மனிதர்களை இடை போடுகின்றான். காரணம் என்ன? அல்லாஹ் நம்மளுடைய வெளி தோற்றங்களையோ நம்மளுடைய உடல்களையோ பார்ப்பதில் நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் உற்று நோக்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் என்றால், அப்போ ஒரு மனுஷனை அவன் சரியானவனா இல்லையா என்பதற்கு எடை போடக்கூடிய கருவி, அதனுடைய அடிப்படையே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக அவன் இருக்கின்றானா, அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா, அல்லாஹ்விற்கு அவன் பயந்து நடக்கின்றானா என்பதை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அதோடு மட்டுமில்லாம நாம பார்க்கிறோம், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அனைத்து இபாதத்துகளும் இந்த இறையச்சத்தின் அடிப்படையில தான் எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். நீங்க ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள், ஹஜ்ஜுக்குரிய அனைத்தையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் தயாராகுங்க, ஹஜ்ஜுக்கு உண்டான அனைத்தையும் திரட்டுங்க. பாஸ்போர்ட் எடுங்க, விசா எடுங்க, டிக்கெட் எடுங்க. நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போற ஆளுக்கு கட்டாயம் கொண்டு போறதுல முக்கியமானது என்ன தெரியுமா? தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதே, அதுதான் நீங்க தயார்படுத்த வேண்டியதுல முதன்மையானது, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது நீங்க எல்லாத்தையும் கொண்டு போறீங்க, எல்லாத்தையும் திரட்டுறீங்க. ஹஜ்ஜுக்கு திரட்ட வேண்டியதுல முக்கியமானது இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அதே மாதிரி குர்பானி கொடுக்கிறோம். குர்பானியினுடைய அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைய போகின்றதா? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியினுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் இருக்கின்றதே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த பண்பு, உங்களுடைய அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், நாம வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், அடிப்படையான விஷயம் என்ன என்பதை தெரியாமல் பல பேர் இந்த இபாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மாசம் நோன்பு வைக்கிறதோட அதுக்கப்புறம் கடந்த ஒரு 11 மாசத்துல எப்படி இருந்தார்களோ அந்த மாதிரி நான் எப்படி வேணாலும் இருந்து கொள்வேன். பாக்குறோமா? அப்ப இவர்கள் நோன்பு இருந்ததனுடைய பலன் என்ன? அப்ப இந்த நோன்பினுடைய அடிப்படை தாத்பரியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையையும் செயல்படுவதை விட்டுவிடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதிலும் தாயத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்ப நம்ம எதற்காக அல்லாஹ் இந்த இபாதத்துல கடமையாக்கணும்? நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஏறிட போகுதா? நம்ம ஜக்காத்து கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடிட போகுதா? நம்ம நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கஜானா நிறைஞ்சிட போகுதா? ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்த இபாதத்துகளை எல்லாம் செய்யறது எதற்காக என்றால், அல்லாஹ் இந்த இபாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இருப்பது எதற்காக என்றால், நம்ம இறையச்சமுடையவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான். அதை அல்லாஹ் நம்மள உங்கள செயலில் அழகானவர் யார் என்பதை
தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றானே. அப்ப அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றோமா இல்லையா என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இதை செய்யறான், இந்த டெஸ்ட் வைக்கிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இப்படியே இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். நீங்க இஹ்ராம் அணிந்து விட்டால், இஹ்ராம் அணிந்து அவங்களை நான் சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? இஹ்ராம் அணிந்தவர் வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது என்று அல்லாஹ் இட்ட கட்டளையை நாம சரியான முறையில செய்யறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கின்றதா இல்லையா என்பதை அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? வேட்டை பிராணிகள் நம்ம கண்ணு முன்னாடி வருமா, கை கெட்டுற தூரத்துல அந்த வேட்டை பிராணிகள் பக்கத்துல வரும். நீ வேட்டையாடலையா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக உன் பக்கத்துல நான் அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் நமக்கு வைக்கப்படக்கூடிய சோதனை. அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்துல வருதா இல்லையா என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சோதனையை நமக்கு வைக்கின்றான். இதை முதல்ல ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்காதனுடைய விளைவுதான் ஹராமான வியாபாரத்தை ஒருவர் செய்வதற்கும் ஹராமான செயல்களை ஒருவர் ஈடுபடுவதற்கும் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த இடத்துல எடுபட்டு போய் விடுகின்றது. அப்படி எடுபட்டு போறதுனால தான் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் மார்க்கத்துக்கு முரணான எவ்வளவோ விஷயங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யறதை பார்க்கின்றோமா இல்லையா? தாத்பரியம் விளங்கவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். அல்-ஆராஃப் என்ற அந்த அத்தியாயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான். அந்த கட்டளையை அவர்கள் மீறுகின்றார்கள். ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கிறான். வழிகெடுத்தா அதை பற்றி அல்லாஹ் பேசிக்கிட்டு வரும் பொழுது நம்முடைய உம்மா அப்பா பற்றி பேசிவிட்டு சொல்லுகின்றான், யாபனி ஆதம கது அன்சல்னா அலைக்கும் லிபாஸை வாரிச வாத்திக்கும் வரிசா வலிபாசு தக்வா தாலிக ஹைர் தாலிக மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யذكرون. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய அந்த மானங்களை மறைப்பதற்காகவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் உங்களுக்கு நிறைய ஆடைகளை நாம வழங்கி இருக்கிறோம். நிறைய விதவிதமான டிரெஸ்கள்லாம் நீங்க போடுறீங்க. ஆனா சிறந்த டிரெஸ் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம், இறையச்சம் இருக்கின்றதே, அதுதான் நீங்கள் அணிய வேண்டிய ஆடையில சிறந்த ஆடை. லிபாசு தக்வா தாலிக ஹைர், அதுதான் சிறந்த. அந்த தக்வா என்ற ஆடை இருக்கின்றதே, அதுதான் சிறந்த ஆடை. இதை ஏன் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லிவிட்டு சொல்கின்றான் என்றால், பார்க்கிறோம் ஷைத்தான் அவங்கள வழி எடுக்கிறான். இந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்யறான்? இந்த மரத்திலிருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க மலக்குமார்களா மாறி விடுவீர்கள், அல்லது இங்கேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அதற்காகத்தான் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மரத்திலிருந்து சாப்பிடுங்க என்று ஷைத்தான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி, ஷைத்தானுடைய அந்த ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்து நம்முடைய தாய் தந்தையர் என்ன பண்றாங்க? அந்த மரத்தை நெருங்கி சாப்பிட்டு விடுகின்றார்கள். பார்த்தா சாப்பிட்டால் அவர்களுடைய வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டு விட்டன. அப்பனா நிர்வாணிகள், அவர்கள் நிர்வாணிகளா இருப்பதை உணரக்கூடிய அளவிற்கு அப்பதான் ஷைத்தான் வேலையை காட்டுறான். அப்ப அவர்கள் நிர்வாணியா இருக்கிறத அவர்கள் உணர்ந்து இலைத்தலைகளால தங்களை மூடிக்கொண்டார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செய்து விட்டோமே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றாங்க. ரப்பனா யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம். லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஷிரீன். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னித்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அப்பதான் பிரார்த்திக்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மக்களே நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய டிரெஸ் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க அணிய வேண்டிய ஆடையில மிக சிறந்த ஆடை தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற அந்த ஆடை. ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் நீங்க பார்க்காத விதத்துல உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆடைகளை அவிழ்த்து அவங்களை எப்படி நிர்வாணிகளா ஆக்குனானோ அந்த மாதிரி உங்களை நிர்வாணியை ஆக்குறதுக்கு அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான். ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் ரெடியா இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த இறையச்சம் என்ற ஆடையை அவிழ்த்து நம்மளை நிர்வாணிகளாக ஆக்குவதற்கு அவர்கள் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப சுதாரிப்பா இருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பெருநாள் அன்னைக்கு புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். புதிய ஆடைகள் அணியாத ஆள் யாரும் இருக்க மாட்டோம். ஆனால் அணிய வேண்டிய ஆடையில முக்கியமான ஆடை எது? அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற ஆடை.
அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் என்ற அந்த ஆளை இருந்தா தான் ஷைத்தானிடத்திலிருந்து நாம காத்துக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, இறையச்சமுடையவர்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும். அல்லாஹ்வை நீங்க பயந்து நடந்தாதான் உங்களுக்கு நேர்வழி கிடைக்குமே ஒழிய அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்குமா? நேர்வழி கிடைக்காது. அப்ப இந்த நோன்புக்கெல்லாம் எக்கச்சக்கமான கூலி. இந்த நோன்புக்குரிய கூலியை பற்றி கணக்கிட்டு பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் பேசுகின்றான், நோன்பு எனக்குரியது, நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானா? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தானே கூலி கொடுக்குறான். அப்ப தொழுகைக்கு யாரு வேற ஆள் கூலி கொடுக்க போறாங்களா? அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் கூலி கொடுக்க போறான். அப்ப ஏன் இப்படி அழுத்தமா சொல்லணும், நோன்பு எனக்குரியது, அதுக்கு நானே கூலி தருவேன் என்றால் அப்ப கொடுக்க போற கூலி அவ்வளவு பெரிய கூலி. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நம்ம தான் சொல்லுவோம், நான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னுவோம். காரணம் என்ன? அது அழுத்தமா சொல்வதற்காக. அந்த மாதிரியான ஸ்டைல அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் முன்னறிவிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. நோன்பாளிகளுக்கு 2 கூலி. ஒரு கூலி அவன் நோன்பு திறக்கும் பொழுது இங்கே கிடைக்கிறது, அந்த நோன்பு திறக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வார்த்தையால் வர்ணிக்க முடியுமா? இன்னொரு கூலி என்ன, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய கூலி, கிடைக்கக்கூடிய கூலி. அப்ப என்னன்னா இவ்வளவுதான் நீ சொல்லிட்டா ஒரு வரையறை வந்துருமா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அங்கே கிடைக்கிறதுக்கு கூலி மகத்தான கூலி உனக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு கூலின்னு பாத்துக்கிறீங்க. அந்த அளவு கூலி அல்லாஹ் ஏன் கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மளுடைய உள்ளத்துல வந்து விட்டதற்காகத்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அச்சம் வந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை பெற முடியுமே ஒழிய அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஒருவன் இந்த வேலையை செய்வானேயானால் அல்லாஹ்வுடைய பார்வையில அவனுக்கு எந்த கூலியும் கிடைக்காது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அப்ப இந்த இறையச்சவாதிகளாக நாம் திகழ்வதுதான் மறுமையினுடைய மகத்தான வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசுகளையும் பேறுகளையும் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான் பாருங்க. وَأَنذِرْ بِهِ الَّذِينَ يَخَافُونَ أَن يُحْشَرُوا إِلَى رَبِّهِمْ لَيْسَ لَهُم مِّن دُونِهِ وَلِيٌّ وَلَا شَفِيعٌ لَعَلَّكُمْ يَتَّقُونَ. யார் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப போகின்றோம் என்பதை அஞ்சி அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளனாக ஆகிவிட்டான், அவர்களுக்கு அல்லாஹ்வே பரிந்துரைப்பவனாக ஆகிவிட்டான். லஅல்லகும் யத்தகூன். இதன் மூலம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சட்டும். அல்லாஹ்வை யார் அஞ்சி நடுங்குகின்றார்களோ அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப போகின்றோம் என்பதை நினைத்து பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தான் பரிந்துரைப்பாளன், அல்லாஹ் தான் அவர்களுக்கு பொறுப்பாளன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வாக்குறுதி கொடுக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலக ஆதாயத்திற்காகத்தான் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போகின்றது. அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான்.
زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث. இந்த உலகத்துல பெண்கள், பணக்குவியல்கள், தங்க குவியல், வெள்ளி குவியல், கால்நடைகள், குதிரைகள், இந்த வீடு, நிலம், சொத்து, சுகம், இது எல்லாத்தையும் நேசிப்பது மனிதனுக்கு அப்படியே கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கின்றதே, தங்குமிடம், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. ذالک மத்தாஉல் ஹயாத்தித் துன்யா, இது இந்த உலகத்தினுடைய அற்பமான பொருள். இத போய் நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கீங்களா? பெண்களை விரும்புறீங்களா? தங்க குவியல்களை விரும்புறீங்களா? வெள்ளியை விரும்புறீங்களா? உங்களுடைய வீடு, சொந்த வீடு, வீடு வாசல், இதை விரும்புறீங்களா? கால்நடைகள், குதிரைகள், காரு, வாகனம், இதை விரும்புறீங்களா? இதுல இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள் மறுமையில அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றதே. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்குமிடம் இருக்கின்றதே, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. குல் அவுநபிஉக்கும் பிகைரின் மின் ஸாலிகும், நபியே நீங்க சொல்லுங்க, இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நீங்க கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நம்மளை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, இந்த காசு, பணம், வீடு, நகை, இது எல்லாத்தையும் விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? லில்லதீன தக்கவ் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ازواج مطهرة ورضوان من الله. இதை விட சிறந்தது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குகின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான் பாருங்க, சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே, அத்தகைய சூனபதிகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றான். அதில் அஸ்வாஜும் முத்தஹரத்தும் வர்துவானும் மினல்லாஹ், தூய துணைகள் உங்களுக்கு அல்லாஹ் வழங்க போறான். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு தர காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக யார் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கக்கூடியவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இது எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் பட்டியல் போடுறான். அதே மாதிரி இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅனாபா வகவாயிப அத்ராபா வகல்சன் திஹாகா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான தங்குமிடம் தயாராக இருக்கின்றது. தோட்டங்கள் ரெடியா இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு, கட்டளை கன்னியர்கள் காத்திருக்கின்றார்கள். லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா கிஸாபா, எந்த விதமான பொய்யையோ வீணானதையோ அவர்கள் அங்கே செவியுற மாட்டார்கள். நிரம்பிய கிண்ணங்கள் இருக்கின்றன. ஜஸாஅம் மின் ரப்பிக அத்தான் ஹிசாபா, இது அவர்களுக்கு கணக்கிட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில வாக்குறுதி கொடுக்கிறான். நீங்க அல்லாஹ்வை பயந்து நடப்பீர்களே ஆனால் உங்களுக்கு என்னிடத்துல இருக்கு அழகான தங்குமிடம், உங்களுக்கு என்னிடத்துல இருக்கு திராட்சை தோட்டம், கட்டளை கண்ணீர் நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் பரிசா, உங்களுக்கு கணக்கிட்டு நான் கூலி வழங்க காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். இன்னும் அல்லாஹ் பேசுகின்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகான போக்கிடத்தை அவன் ஏற்படுத்தி தருவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவர்கள் அறியா புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்க போதுமானவன். வமை யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து அவன் மேல நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான். வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய காரியத்தை அவன் அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கி தருவான். ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له اجرا, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குவேன். பாத்தீங்களா, ஒரே ஒரு பண்பு தான் அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஒரு பண்பு. இந்த பண்பு உங்களுடைய உள்ளத்துல சரியான முறையில நீங்க வளர்த்துக் கொள்வீர்களே ஆனால், இந்த பண்பு உங்களுடைய உள்ளத்துல வந்து விடுமையானால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசை பாருங்க. இப்படி நீங்க பயந்தீங்கன்னா நான் தர்றேன் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், சொர்க்கத்துல உங்களுடைய ராஜாக்கள் நான் உயர்த்துறேன், உங்களுக்கு நானே பரிந்துரைப்பவன், உங்களுக்கு நானே பொறுப்பாளன், உங்களுக்கு அழகான போக்கிடத்தை நான் தர்றேன்,
உங்களுடைய செயல்களை நான் உங்களுக்கு சீராக ஆக்கி தர்றேன், உங்களுடைய காரியத்தை நான் இலவா ஆக்குறேன், உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு மகத்தான கூலியை வழங்குறேன். இதை விட வேற என்ன ஒரு மனுஷனுக்கு வேணும்? மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பது ஒரே குறிக்கோளாக நாம் கொண்டு வாழ்வோமேயானால் நாம அனைவரும் என்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய அச்சம். நாம அதுக்காக தான் இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கணும். இந்த நோன்பின் மூலமா இந்த ஒரு பயிற்சி அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு கூடி இருக்கின்றதா, அல்லாஹ்வை நாம அஞ்சி நடக்கின்றோமா என்பதை நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ்ந்து மரணித்து மறுமையில் அல்லாஹ் வழங்கிய இந்த வாக்குறுதிகளை பெற்று அல்லாஹ்வுடைய அந்த பரிசுகளை பெற்று மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் பெருநாள் தினமாகவும் அதே நேரத்தில் ஜும்மாவுடைய தினமாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அது பல சகோதரர்கள் புதிய சகோதரர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நாம் சுட்டிக்காட்டுறோம். அபுதாவுல வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இதே மாதிரி ஒரே நாள்ல பெருநாளும் ஜும்மாவும் சேர்ந்து வருகின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பெருநாள் தொழுகை நம்ம தொழுதுட்டோம், விரும்பியவர் ஜும்மா தொழுகலாம், தொழுகாமலும் விட்டு விடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் விரும்பினா நீங்க தொழுது கொள்ளுங்க ஜும்மாவை, அதே நேரத்தில் நாம தொழுகை நடத்துவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஆதாரபூர்வமான செய்தி அபுதாவுத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகையுமே அவங்களே தொழுக வைத்தார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சலுகை. ஏன்னா பெருநாள் என்பது ஜும்மாவையும் பெருநாள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு 2 பெருநாள்கள் வந்துள்ளன என்று சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில ஜும்மா அதாவது லுஹருக்கு பதிலாக தான் நம்ம ஜும்மா தொழுகிறோம். அதே ஜும்மா நாம விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கின்றது. பெருநாள் அன்றைய தினம் நம்ம ஒரு பெருநாள் தொழுகை தொழுது விட்டதுனால இந்த தொழுகையை தொழ தேவையில்லை. அப்படி தொழாமல் இருக்கக்கூடியவர்கள் லுஹரும் தொழுக தேவையில்லை. காரணம் என்ன? லுஹருக்கு பதிலாக தான் ஜும்மா தொழுகிறோம். அது ஒரு சலுகையாக மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. பெண்களுக்கும் அதே அடிப்படையில தான். பெண்களும் லுஹருக்கு பதிலாக அவங்க ஜும்மா அவங்க மேல கடமையாக இல்லாட்டினாலும் ஜும்மா தொழுகை வருவார்களே ஆனால் அவங்க லோகர் தொழுக தேவையில்லை. அதே நேரத்தில் அவங்க பெருநாள் தொழுகை தொழுது விடுவார்களே ஆனால் அவங்களும் அதே அடிப்படையில் லோகர் தொழுக தேவையில்லை அப்படின்றத ஒரு நபி ஒளி அடிப்படையில் இந்த ஒரு செய்தியை நாம இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. 2 குதுபா ஒன்னா வந்துச்சுன்னா பெரிய தலைவர் யாராவது ஆளு மண்டையை போட்டுருவாரு, இப்படிலாம் ஒரு தவறான இதுகள் இருக்கின்றது. 2 பெருநாள் சேர்ந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி, இது ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இல்லையா? அதனால இப்படி நம்மளுடைய சமுதாயம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து நாம் நம்முடைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டறியும் செய்கின்றோம். வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்